தாய்க்கு தாஜ்மஹால் எழுப்பிய மகன்கள். பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து வரும் இந்த காலகட்டத்தில் இறந்த அம்மாவிற்காக மகன்கள் எழுப்பிய தாஜ்மஹால் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருவதோடு பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த தொகுப்போடு இந்த நேரத்திற்கான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை வயது மூப்பின் காரணமாக முதியோர் இல்லத்திலும் ஆதரவற்றோராக நடுரோட்டிலும் விட்டு செல்லும் பிள்ளைகளுக்கு மத்தியில் இறந்த தனது தாயிற்காக மணிமண்டபம் எழுப்பி தாய் பாசத்தை ஊரிற்கே பறைசாற்றியுள்ளனர் ராமநாதபுரத்தை சேர்ந்த மகன்கள். ராமநாதபுரம் வஉசி நகர் கணிக்கர் தெருவை சேர்ந்தவர் ராஜாத்தி. இவர் கடந்த வருடம் தனது 55வது அகவையில் உடல்நலக்குறைவால் இறந்தார். இவருக்கு 3 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் உள்ளனர். ராஜாத்தி தனது பிள்ளைகளுடன் சிறிய வீட்டில் வாழ்ந்தார். ராஜாத்தியின் 3 மகன்களும் ஜோதிடம் பார்க்கும் தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் மூவரும் சேர்ந்து புதிய வீடு ஒன்றை கட்டியுள்ளனர். கட்டிய புது வீட்டின் முன் தாய் ராஜாத்தியின் நினைவாக முழு உருவ ஃபைபர் சிலையுடன் மணிமண்டபத்தை கட்டி அனைவரும் அசரும்படியாக செய்துள்ளனர். அம்மாவுடைய நினைவு நாளுக்கு நினைவுல கட்டணும்னு ஆசைப்பட்டோம். அதை நல்லபடியா கட்டியிருக்கோம். இப்போ இது எல்லாரும் தாய்க்கு நல்லா பாத்துக்கணும், தாய் தந்தையை மதிச்சு நல்லபடியா பாத்துக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு மைண்ட் கான்செப்ட்ல இது பண்ணிருக்கோம். தாயின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் மகன்கள் கட்டிய மணிமண்டபத்தை உற்றார் உறவினர்கள் கூடி திறந்து வைத்தனர். கொஞ்சம் கொஞ்சமா தலைவர் சங்கத்தில் எல்லாருமே கிட்ட வாங்கி எல்லா சங்கத்திலையும் பயன்பட்டு எங்க உறவிகள் இப்ப 20 பேர் ஊர்ல வந்திருக்காங்க. இங்க இந்து கணிக்கிறது அந்தந்த சங்கத்தை கொஞ்சமா கேட்டு வாங்கி அவங்க கொஞ்சம் கைப்பற்றி இது பண்ணா கொஞ்சம் அனுசரிச்சுதான் செஞ்சிருக்கோம். ஒருத்தராவும் செஞ்சது கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணி அது செஞ்சுதான் செஞ்சு வந்திருக்காங்க. அதனால நாங்க எங்க சமுதாயத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு. யாருக்காவது நடந்துச்சுன்னா எல்லாருமே சேர்ந்துதான் ஒரு காரியம் செய்வோம். வீடு கட்டலாம் சரி, ஒரு நல்ல கிராமத்தாலும் சரி, ஒருத்தோட இருந்து இல்லாட்டி போனா கூட நம்ம கணிக்கிற முறையில எல்லாரும் பகிர்ந்துதான். மேலும் இந்நிகழ்வில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், எம்எல்ஏக்கள் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், முருகேசன் மற்றும் சில அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாம கஷ்டப்பட்ட நேரத்துல அம்மா பாத்துக்கிட்டாங்க. நம்ம நல்லா இருக்கிற நேரத்துல அம்மா பார்க்க முடியல. அதுக்காக அவங்களை காப்பாற்றணும் அப்படி நினைச்சோம். அது முடியல, திடீர்னு தவறிட்டாங்க. இது அவங்களுக்கு நினைவா அமைச்சு நாங்களும் இந்த குடும்பத்தோட இருக்கணும், பாத்துக்கிட்டே இருக்கணும், அம்மா பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்காக இதை கட்டியிருக்கோம். தாய்க்கு ஒரு மினி தாஜ்மஹாலையே எழுப்பி தாய் பாசத்தால் காண்போரை உருக்கமடைய வைத்துள்ளனர் ராமநாதபுரத்தை சேர்ந்த ரவி ராவுஜி, ஹரி ராவுஜி மற்றும் சுதன் ராவுஜி. அதாவது எல்லாரும் அப்பா அம்மாவும் நல்லபடியா பாத்துக்கணும். இளைஞர்கள், ஏன்னா அம்மா அப்பா இல்லாம நீங்க வந்திருக்க முடியாது. அதனால நீங்க நல்லா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அப்பா அம்மாவும் நல்லபடியா பாத்துக்குங்க. அது 500 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும், 1000 சம்பாதிக்கிறோம், 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் அப்பா அம்மாவும் நல்லா பாத்துக்குங்கிறதுக்காக நான் இது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிறேன். ராஜாத்தி இறந்த பிறகும் ராஜாத்தியாக வைத்து கொண்டாடும் மகன்களின் இந்த செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துல பாக்குறப்போ சில விஷயங்கள் பேப்பர்ல படிக்கிறப்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்பா அம்மா பாத்துக்கிறல கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பாக்குறப்ப மனசு கஷ்டமா இருந்தது. சரி, அவங்களுக்கு எல்லாம் இது பார்த்தா ஒரு 10 பேர்ல இருந்து ஒரு 2 பேராவது அப்பா அம்மா நல்லா பாத்துப்பாங்கிற ஒரு மைண்ட் கான்செப்ட்ல இது கட்டியிருக்கோம். இப்போ அது நல்லபடியா எல்லாரும் பாத்துக்கணும், அப்பா அம்மாவும் நல்லபடியா பாத்துக்கணும், அந்த ஒரு நோக்கத்தோட இது கட்டியிருக்கிறோம். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த உறவினர்களும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் இந்த நினைவு சின்னத்தை பார்த்து பாராட்டுவது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பிள்ளைங்க நல்ல பல்லாண்டு நல்லா வாழணும்னு நானுங்களும் ஆண்டவனோட பிரார்த்தனை பண்றோம். எங்க அண்ணி இல்லைன்னு குறைய எங்களுக்கு ஏக்கத்தை கொடுக்காம அந்த பிள்ளைங்க எங்க அண்ணிய சிலையா வச்சிருக்காங்க. எத்தனை ஆண்டு கழிச்சு வந்தாலும் இந்த இடத்துல உட்கார்ந்தா எங்க அண்ணி எங்களோட பேசும்போதையும் பழகும் போதும் போபடியும் எங்களுக்கு தெரியும். சோறு போட்டு உட்கார்ந்து இங்க சாப்பிட்டாலும் எங்க அண்ணி எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, போறாங்க, வராங்க. எங்க ஒரு நிம்மதியை அந்த பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆனால் பெற்றோர்களின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கவும் பெற்றோர்களை அன்போடு அரவணைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்விற்காகவே இந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டது என உணர்வு பூர்வமாக கூறினார் ராஜாத்தியின் கணவர் முத்து. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க தாயாரையும் தந்தையையும் இந்த அளவுக்கு இல்லாட்டி பண்ணணும், அவங்க அளவுக்கு அதை பேணு காக்கணுங்கிறதா எங்களுடைய ஒரே நோக்கம். இது தனிப்பட்ட நோக்கமா இல்லை. ஆள் மனதிலேயே பதிஞ்சது, எங்களுடைய மனைவியின் முகம் பதிஞ்சதுனால இவங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு எங்க குடும்பத்துல நாங்க சிந்தனை பண்ணதானே தவிர இது நாங்க தனிப்பட்ட முறையில மற்றவங்க எதையும் சொல்லவும் இல்லை. இது நோக்கமே அது மட்டும்தான். இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்ல வர கருத்து அங்கேயே அப்பவும் சொல்லிட்டேன், ஆனா இப்பவும் சொல்றேன்.
மற்றவங்க இதை பார்த்து அவங்களால முடிந்ததை தன்னை பெற்றோர்களுக்கு செய்தே தீரணும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு இல்லை செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்க சக்திக்கு தகுந்தவாறு, ஆனா எந்த வகையிலையும் பெற்றோர்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதான் என்னுடைய நோக்கமே. அதாவது இன்னைக்கும் நாங்க எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பெற்றோர்களை அனாதை ஆசிரமத்திலேயோ முதியோர் இல்லத்திலேயோ கொண்டு சேர்க்கிறவர்களை கடுமையை எதிர்த்துக்கிட்டு ஆட்சேபனை செய்துட்டு தான் இருக்கோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் குமார்.